அனைவருக்கும் தமிழ் குடலின் வணக்கங்கள். பிஜிடிஆர்பி தமிழ் 18/9/2025 தேர்வு எண் 46 அலகு 6ல் 5 இலக்கணம். 5 இலக்கணத்தில் பொருள் டாபிக். முதல் கேள்வி, அகப்பொருளானது போக நுகர்ச்சி ஆகலான், அதனால் ஆயப்பயன்தானே அறிதலின் அகம். இந்த வரிகளை கூறினவர் யார்? நச்சினார்க்கினியர், அடியார்க்கு நல்லார், இளம்பூரணார், தொல்காப்பியர். கேள்வி எண் 2, கூற்று 1. நாடக வழக்கு, உலகியல் வழக்கு, இலக்கிய வழக்கு என்ற 3 வழிகளில் அகம் பாடப்படும். கூற்று 2. வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா என்ற மூவகை பாவிலும் அகம் பாடப்படும். விடை பாருங்க. கூற்று 1 சரி, 2 தவறு, 2ம் சரி. கூற்று 1 தவறு, 2 சரி, 2ம் தவறு. மூன்றாவது கேள்வி, கைக்கிளையின் வகை எத்தனை வகைப்படும்? 1, 2, 3, 4. எதுன்னு பாருங்க. கேள்வி எண் 4, பொறுத்துக. பெரும்பொழுது, இதில் இந்த சரி பெரும்பொழுது, இளவேனில் காலம், கூதிர் காலம், கார்காலம், முன்பனி காலம் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பீரியட்ஸ் கொடுத்துருக்காங்க, எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது பொருத்தணும். ஆகஸ்ட் 15லேருந்து அக்டோபர் 15 என்ன காலம் அப்படின்னு பொறுத்துங்க. அடுத்து கேள்வி எண் 5, தொல்காப்பியம் நம்பி அகப்பொருள் எத்தனை வகையான கருப்பொருளை கூறியுள்ளது? முறையே கூறுக. 7, 11, 7, 14, 11, 7, 11, 14. கேள்வி எண் 6, பொறுத்துக. மரங்கள், இந்த சைடு மரங்களின் பெயர்கள் இருக்குது, இந்த சைடு திணைகள். அகில், உழிஞை, காயா, புன்னை, பாலை, குறிஞ்சி, முல்லை, நெய்தல். இதை மேட்ச் பண்ணுங்கள். அடுத்து 7வது கேள்வி, கூற்று 1. கைக்கோள் 4 வகைப்படும். கூற்று 2. களவு கால புணர்ச்சியினை 4 வகைகளாக பிரிப்பர். கூற்று 1 சரி, 2 தவறு, 2ம் சரி. கூற்று 1 தவறு, 2 சரி, 2ம் தவறு. கேள்வி எண் 8, காதலை அறிந்த தலைவியின் குடும்பத்தினர் கோபம் கொண்டு தலைவியை வீட்டில் அடைத்து வைப்பது. வெறியாட்டு, அம்பல், அலர், முன்னுற உணர்தல், ஈர்செரிப்பு. கேள்வி எண் 9, கூற்று 1. அசுரம், ராக்கதம், பைசாசம் என்ற 3ம் பெருந்திணை ஆகும். கூற்று 2. பிரம்மம், பிரசாபத்தியம், ஆரிடம், தெய்வம் என்ற 4ம் கைக்கிளை ஆகும். கூற்று 3. கந்தர்வம் மட்டுமே அன்பின் ஐந்திணை. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். கூற்று 1, 2 சரி, 3 தவறு. கூற்று 1 சரி, 2, 3 தவறு. கூற்று 1, 2 தவறு, 3 சரி. கூற்று 1 தவறு, 2, 3 சரி. கேள்வி எண் 10, சரியான கூற்றை தேர்க. ஓதர் பிரிவுனா 5 ஆண்டுன்னு கொடுத்துருக்காங்க. காதர் பிரிவு ஓராண்டு, தூதிர் பிரிவு ஓராண்டு, பரத்தை பிரிவு கால வரையறை இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது சரி அப்படின்னு சூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த 10 கொஷினுக்கான விடைகள் பார்த்துடலாம். முதல் கேள்வி, அகப்பொருளானது போக நுகர்ச்சி ஆகலான், அதனால் ஆயப்பயன்தானே அறிதலின் அகம். இதனுடைய விடை இளம்பூரணார். இரண்டாவது கேள்வி, கூற்று 1. நாடக வழக்கு, உலகியல் வழக்கு, இலக்கிய வழக்கு என்ற 3 வழிகளில் அகம் பாடப்படும். இது சரி. கூற்று 1 சரி. கூற்று 2. வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா என்ற மூவகை பாவிலும் அகம் பாடப்படும். இதுவும் சரி. அப்போ 2ம் சரி. விடை ஆ. கைக்கிளையின் வகை எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். கேள்வி எண் 4, பொறுத்துக. இந்த சைடு காலம் கொடுத்துருக்காங்க, இந்த சைடு பெரும்பொழுது. ஆகஸ்ட் 15லேருந்து அக்டோபர் 15 கார்காலம். டிசம்பர் 15லேருந்து பிப்ரவரி 15 முன்பனி காலம். ஏப்ரல் 15லேருந்து ஜூன் 15 வரைக்கும் இளவேனில் காலம். அக்டோபர் 15லேருந்து டிசம்பர் 15 வரைக்கும் கூதிர் காலம். அப்போ 3, 4, 1, 2 ஆப்ஷன் ஆ. 5வது கேள்வி, தொல்காப்பியம் நம்பி அகப்பொருள் எத்தனை வகையான கருப்பொருளை கூறியுள்ளது? முறையே கூறுக. இதனுடைய விடை ஆ. 7, 14. தொல்காப்பியம் 7, நம்பி அகப்பொருள் 14 கருப்பொருள்களை கூறியுள்ளது. கேள்வி எண் 6, பொறுத்துக. இந்த சைடு மரங்கள் கொடுத்துருக்காங்க, இந்த சைடு திணைகள் கொடுத்துருக்காங்க. அகில்னா அகில் மரம் குறிஞ்சியில் இருக்கும், குறிஞ்சி திணையில் இருக்கும். உளிஞை பாலை திணையில் இருக்கும். காயா முல்லையில் இருக்கும்.
நேராகவே இருக்குது. புன்னை வந்து நெய்தலில் இருக்கும், இதுவும் நேராகவே இருக்குது. அப்போ 2, 1, 3, 4 விடை ஆ. அடுத்து கேள்வி எண் 7. கூற்று 1. கைக்கோள் 4 வகைப்படும். இது வந்து தவறு. கூற்று 2. களவுகால புணர்ச்சியினை 4 வகைகளாக பிரிப்பர். இது வந்து சரி. அப்போ ஆன்சர் வந்து கூற்று 1 சரி, 1 தவறு, 2 சரி. இ விடை வந்து இ. அடுத்து 8வது கேள்வி. காதலை அறிந்த தலைவியின் குடும்பத்தினர் கோபம் கொண்டு தலைவியை வீட்டில் அடைத்து வைப்பது. அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா இன்செரிப்பு. 9. கேள்வி எண் 9. கூற்று 1. அசுரம், ராக்கதம், பைசாசம் என்ற 3ம் பெருந்திணை ஆகும். தவறு. கூற்று 2 பாருங்க. பிரம்மம், பிரசாபத்தியம், ஆரிடம், தெய்வம் என்ற 4ம் கைக்கிளை ஆகும். இதுவும் தவறு. கூற்று 3. கந்தர்வம் மட்டுமே அன்பின் ஐந்திணை. இது மட்டும்தான் சரி. அப்போ 1, 2 தவறு, 3 சரி. இப்போ ஆப்ஷன் பாருங்கள் இ. 1, 2 தவறு, 3 சரி. கேள்வி எண் 10. சரியான கூற்றை தேர்க. ஓதல் பிரிவுனா 5 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க, அது தவறு. ஃபஸ்ட்டு வந்து தவறு. காவர் பிரிவு ஓராண்டு, இது வந்து சரி. தூதிர் பிரிவு ஓராண்டுன்றதும் சரி. பரத்தை பிரிவு காலவரையறை இல்லை என்பதும் சரி. இப்போ 1 மட்டும் தான் தப்பு. பார்த்தீங்கன்னா 2, 3, 4 சரி. விடை ஆ. 2, 3, 4. 10 கேள்விகளுக்கும் விடை சொல்லியாச்சு. எத்தனை கேள்வி சரின்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏதாவது தவறு இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.